உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் ஆனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சூரியன், சுக்கிரன், சனி மற்றும் கேது ஆகியோரால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க உள்ளன. இந்த ஆனி மாதத்தில் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். செவ்வாயின் நிலையினால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். கூடிய வரையில் வெயிலில் அலைவதை தவிர்ப்பது நல்லது. திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் செலவுகளும் வரவிற்கு ஏற்ப இருக்கும். குடும்ப பிரச்சனை காரணமாக வெளியூர் சென்று வர வாய்ப்பு உள்ளது. நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம். ஜீவனஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பு தவிர்க்க இயலாதது. மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம். சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிக்க வேண்டாம். உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு முயற்சிகளில் தடங்கல்கள் கவலையளிக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது இலக்கா மாற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம். மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நெருங்கிய நண்பர் அல்லது கூட்டாளிகளினால் பணத்தை இழக்க நேரிடும். எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. ஏற்றுமதி துறையினர் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதமாகும். முன் பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. கலைத்துறையினர். வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்கும். வீண் செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டிய மாதம் இது. வீட்டில் வேலை பார்க்கும் ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும். கூடிய வரையில் அரசியலிலிருந்து விலகியிருப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகும். திருமணமாகியுள்ள நடிகர்கள் மற்றும் நடிகையர் ஆகியோரிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் ஓரளவே சுபபலம் பெற்றுள்ளதால் மனதில் டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்கக்கூடும். கட்சி மாறு மனம் விளையும். அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது அவசியம். பிற அரசியல் கட்சியினருடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு அவசியமாகும். பேச்சில் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதமாகும். மாணவ மாணவியர். ஆனி 25ஆம் தேதி வரை கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமையவில்லை. 26ஆம் தேதியிலிருந்து சாதகமாக மாறுகிறார்கள். மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் அவசியம். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் தாங்கள் உண்டு தங்கள் படிப்புண்டு என்று மற்ற விஷயங்களிலிருந்து ஒதுங்கியிருப்பது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன. விவசாயத்துறையினர். இம்மாதம் முழுவதும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறார். அதனால் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம் ஆகியவற்றுக்கு குறைவிருக்காது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். பெண்மணிகள். சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இம்மாதம் முழுவதும் நிலை கொண்டிருக்கிறார். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் உள்ள குருவினால் நன்மை ஏற்படாது. குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும். பரிகாரம். வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆணி 9 பின் இரவு முதல் 11 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.